எங்களுடைய சோலார் பேட்டரி எல்லாமே வந்து ட்ரை ஆகிட்டு பொடியல் இங்கால சொதி இருக்கு. மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா சூரியன் இப்பதான் உதிக்குது. பயம் இல்லையா? கடலோட போராட்டம் இன்றைக்கு மட்டக்களப்புல இறுதி நாள். வளமையா ஒரு எனர்ஜியா எழும்புவோம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் இசை மலை இல்லைனே தயாரா அம்மா அண்ணா சும்மா இல்லடா எங்கட மண்ணில் பிறந்து எழுதின ஒரு பாட்டு சுனாமிக்காக சுனாமி அடிக்கணும் படிச்சு மணிதான். நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பாடல் உங்களுக்காக எங்கள் மட்டக்களப்பு மண்ணிலிருந்து இதோ உங்களுக்கு. உங்களோட பிரதேசத்துல வந்து ஏதாவது உங்களுக்கு செய்தரணும் ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கா? குறை கட்டாயம் இருக்குது. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 32வது நாள் காலை. மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் இருக்குது தானே, அதில் தான் வந்து நாங்கள் தங்கினாங்கள் நேற்றவு. அதோட வந்து நேற்றவு அண்ணா விட்ட சுவேந்திரன் அண்ணா இருக்கிறாருன்னு எங்களோட வந்து 2 நாட்களாக வந்து நாங்கள் சந்தையில் வந்து எதிர்த்தியாக தான் சந்தித்து என்னென்னு சொல்கிற ஒரு கனகால பழக்கம் மாதிரி 2 நாட்கள் எங்களோடய நின்று அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு மட்டக்களப்பில் இருக்கிற விஷயங்களையும் காட்டி சமையல் எல்லாமே செய்து இப்போ நான் செய்து வந்தவர். இப்போ அவர் இல்லாட்டி வந்து நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முதலே வந்து மட்டக்களப்பை விட்டு போயிருப்போம். நேற்றிரவு அவரை விட்டு ஒரு விருந்தொண்டு இரவு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து படுத்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பை விட்டு போகிறோம். இவ்வளோ நாளும் நின்று நாங்கள் நல்ல ஒரு கவனிப்பு. மட்டக்களப்பில் வந்து கூடுதலாக என்னென்னு சொல்கிறோம், டூரிஸ்ட் வந்தால் வந்து இந்த விஷயம் செய்யலாம் இந்த விஷயம் செய்யலாம்னு கணக்கு விஷயங்கள் இல்லை. இந்த போட் ரைடுகள் இதில் மட்டும்தான் இருக்குது. அதுகள் இருந்தாலும் கூட 6 நாட்களுக்கிட்ட வந்து நாங்கள் மட்டக்களப்பில் வந்து நின்றுக்கிறோம்ன்றது வந்து என்னென்னு சொல்கிறது, திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக வந்து இங்கே தான் கூட நின்றுருக்கிறோம். சரி, இன்றைக்கு நாங்கள் இப்படியோ இங்கேருந்து வலிக்கிட்டு எங்களுடைய பயணத்தை வந்து புத்தளம் நோக்கி போகிறோம். அதுக்கிடையில் அக்கரைப்பேட்டில் வந்து இன்றைக்கு இரவு நிற்போம் என்று நினைக்கிறேன். இது வரைக்குமே வந்து முடிவு அப்படி இருக்குது. அக்கரைப்பேட்டில் நண்பர்கள் இருக்கிறோம். அக்கரைப்பேட்டுக்கு இன்றைக்கு இரவு நின்றுட்டு நாளைக்கு பொத்துவேல், திருக்கோயில், அருகம்பே அப்படியான இடங்களுக்கு வந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த அதிகாலை பொழுது பாருங்கள், சூரிய உதயம் என்ன மாதிரி இருக்குண்டு சும்மா கோல்டன் எப்படி இருக்குது, அப்படியே தங்க கலரில் இருக்குது. இதில் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு என்ன வேறு இருக்குன்னு தெரியலை, ஆனால் நேரில் பார்க்க வந்து வேறு லெவலாக இருக்குது. அதோட வந்து நேற்றிரவுலேருந்து எக்கச்சக்க போட்டுகள் வந்து பிடிச்சிட்டு, அதான் முகத்து வாரத்துலேருந்து பிடிச்சிட்டு எக்கத்தக்க போட்டுகள் வந்து இங்கால வருது. அங்கால பக்கம் கடல் அலைன்ற சீற்றத்தை பாருங்க. அங்கால வந்து பெரிய அலை ஒன்று அடிக்குது, ஆனால் இங்கால வந்து அலைகள் பெருசாக இல்லை. இது கலப்பு தானே. இப்போ நேற்று உடுப்பெல்லாம் துவச்சி போட்டு காய வெயிலே எடுத்து வச்சுவேன். இந்த போட்டில் இருக்கிற அண்ணாக்களை வந்து மழை பெய்கிற காரணத்தினால வந்து எடுத்து வச்சுவேன். மற்றது என்ன பிரச்சனைனா வந்து நேற்று 7 மணிக்கே வந்து எங்களுடைய சோலார் பேட்டரி எல்லாமே வந்து ட்ரை ஆகிட்டு சார்ஜ் எல்லாமே வந்து போடையெல்லாம் போயிட்டு நேற்று வெயிலுக்குள்ளேயும் முடியல. சமையல்லானே இப்போ சவுக்கு காட்டுக்களை விட்டுனாங்க, நிழலான இடத்துல நின்றது. அதனால் பேட்ரி சார்ஜ் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு இன்வெர்ட்டர் சத்தம் போட தொடங்கிட்டு அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த சார்ஜருக்கு வந்து ஏதாவது செய்யணும், சோலாரில் சார்ஜ் ஆகிற பவர் பேங்க்ஸ் அப்படி இல்லாட்டி இதில் இருந்து ஆர்டினேட்டரை கூட்டி அப்படி ஏதாவது செய்யணும். அதுக்காவது போர்ட்டபுளாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் வந்து கட்டாயம் சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் மேலே சோலார் பூட்டியிருக்கிறோம். அப்படி இல்லாட்டி லிதியம் பெட்டிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்டா சார்ஜ் வந்து எப்போவுமே முக்கியம். இதில் வந்து எல்லோரும் நித்திர கொள்றோம். இங்கால இன்றைக்கு உடம்பு பெருசாக இல்லாத இல்லை. அதோட பார்த்திங்கன்னா சுவேந்திரன் அவரும் வந்து வீட்டை சொல்லிவிட்டு எங்களோட வந்து இங்கே நித்திர கொள்றாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிக்கும், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு
செய்கிறார். அதோட அதில் தான் வந்து சார்ஜ் போட்டிருக்கிறோம் நாங்கள். இதில் வந்து ப்ளக் போயின்னு இருந்தபடியாக வந்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் கட்டாயமே வந்து எங்களோட சோலர்லேருந்து வர்ற சார்ஜை வந்து கொஞ்சம் கூட்டணும். சோலர்லேருந்து வந்து சார்ஜ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது தானே, அதை வந்து கூட்டணும். இது இப்போ லொரி பேட்டரி தானே போட்டிருக்கோம். அதை விட லித்தியம் பேட்டரி போட்டால் வந்து எக்கச்சக்க சார்ஜை வந்து சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம், துவானியோட இன்றைக்கு ஒருக்கா எடுத்து காய்ப்போம். ஏன்னா நேற்றும் அதே பிரச்சனை, இன்றைக்கும் அதே பிரச்சனை. வெயில் இல்லாத இடங்களில் வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. இதே நாங்கள் இனி மலையக பகுதிக்கு போக வந்து கூடுதலாக பனிமூட்டம் இருட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து சார்ஜ் வர்றது வந்து உண்மையிலேயே சிக்கலன்றதை வந்து இப்போ நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு செய்யணும். இல்லாட்டி போர்ட்டபிள் பவர் பேங்க்ஸ் மாதிரி, பெரிய தூக்கி கொண்டு போகிற பவர் பேங்க்ஸ் மாதிரி அப்படி ஏதாவது எடுத்தால் தான் நல்லம். நாளைக்கு நாங்கள் மட்டக்களப்பை விட்டு விடைபெற போகிறோம். அதுக்கு முதல் நாள் எங்களோட இருந்த சுவேந்திரன் அண்ணா இருக்கிறானே, அவற்றை வீட்டை வந்து இரவு விருந்துக்கு வந்திருக்கிறோம். அழைச்சிருந்தவர் எது எங்கால் டிவிக்குள்ள ஒளிஞ்சிட்டு டேய் டேய், அது டிவி இல்லையா? செட்டா ஆட்டா கிளப்பு வந்தால் பாயை விட்டு எலும்ப விட மாட்டினவன்றது பாருங்க. இருந்த இடத்துல பாயை போட்டுட்டு கையை கழுவுங்க, ஒன்று தண்ணியை கொண்டு தான் என்னண்டு பாயில் எழுப்புறாது. சரி, இங்கால வந்து இரவு சாப்பாடு வந்துருக்கு. நாளைக்கு போகிறோம். இருந்தாலும் எங்களுக்குமே கவலையாக தான் இருக்கு. அண்ணா விட்டு அண்ணா வாங்கலாம், அப்படியே சொல்லிட்டு வாங்கலாம். போயிட்டு வருவோம், என்ன சந்திப்போம். இரவு சாப்பாடு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, போட்டு சாப்பிடுவோம். என்னண்ணா சூடா கீரி மீன், கீரி மீன் பொரியல். இங்கால மோர் மிளகாய் பொரியல். இங்கால சொதி இருக்கு. மற்றது இங்கால பார்த்தீங்களா சூர மீன். அண்ணாக்கு சூர மீனில் ஒரு விருப்பம் போல இது ஒரு இதுதான். அண்டை சொன்ன கீரி மீன் வச்சு சாப்பிட்றது. கீரி மீன் மத்தியானத்து நேற்றிலேருந்து எங்களுக்கு பரிமாறிக்கொண்டே இருக்கு. அவரை நாங்கள் போய்க்க கூட்டிகிட்டு போவோம், யாழ்ப்பாணம் கூட்டிகிட்டு போவோம். இரவு நேர சாப்பாடு அண்ணா விட்டேன். சாப்பிடு சாப்பிடு. கூட்டி போட்டு சொதி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு வந்து சூரை, கீரி, பாறை, மற்றது நண்டு, கடலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் படைச்சிருக்கிறேன். சந்தோஷம். கடைசி நாள் பாரம்பரிய உணவை சாப்பிட்டு அந்த வேறு லெவல். இப்போ 3வது தரம் போட்டு சாப்பிட்டோம். சந்திச்ச சந்தோஷமாக்கா. போயிட்டு வரோம். யாழ்ப்பாணத்தில் சந்திப்பாவா கட்டாயம். சாப்பாடெல்லாம் வேறு லெவல். ரைட் அண்ணா வாங்கலாம். இவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு வாரத்துக்கு. ரைட். சூரிய உதயம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், சூரியன் இப்போதான் உதிக்குது. இந்த காட்சி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலப்பா. இதில் மீனுக்கு போயிட்டு வந்திருக்கணும். இங்கேப்பா கூடுதலாக கலப்பு போகுது. மீன் பிடிக்கிறார்கள். இதில் போவினோம். மீன் பட்டிருக்கா? கொடுத்தாச்சு. கடல்லே திரியலாமே அந்தந்த இடங்களுக்கு. கேர் ஆத்துக்குள்ள இதுல கடல்ல போகலாம். அது அலே போகலாமா?
வீச போறாங்க போய் வருவாங்க ஆ கடல்ல போய் வரலாம் கடல் தூண்டலுக்கெல்லாம் போறது தூண்டலாம் போறோம் வலைக்கெல்லாம் போய் வருவாங்க கீழே தூண்டலுக்கு ரைட்டு பயம் இல்லையா கடல் நம்ம இந்த தொழில் அப்படித்தானே கடலோட போராட்டம் இது நம்மளோட தொழில் இந்த தொழிலை நாங்க பழகிட்டோம் அதான் பிரச்சனை தொழிலை பழகிட்டோம் இந்த வலையில் பரம்பரை தொழில் தானே அதான் பரம்பரை தொழில் பரம்பரை அடிப்படை கிடையாதுதான் அடிப்படை தான் இந்த தொழிலே இதுதானே அப்பாங்க எல்லாம் தொழில் செஞ்சு இப்ப நாங்க தொழில் செய்யறோம் அவங்க எல்லாம் மோசம் போயிட்டாங்க அதுல இருந்து இப்ப நாங்க நாங்கிற பிள்ளைகள இதை பழக்கல எங்கட பிள்ளைகளை பழக்க மாட்டாங்க என்னன்னு சொன்னா எங்களுடைய இந்த தொழில் முடிஞ்சிடும் இது போகணும்ன்றதுதான் ஆசை மற்றது பிள்ளை எல்லாம் நீ பிள்ளைய வச்சு முன்னேற்றம் உனங்கடா அவங்க இந்த தொழிலுக்கு நடமாட்டாங்கன்றதுதான் எங்கட ஆசை ஆனா அவங்க வர சூழ்நிலை எப்படி செய்யறதோ தெரியாது அது எப்படியும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னு தானே அப்பாட தொழில் செய்ய நாங்க தொழிலண்டு செய்யாட்டியும் சும்மா ஒரு ஆசை ஒன்று வேறுந்தேன் இது ஒவ்வொரு விலையும் வேறுபடும் என்ன ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி இது இப்ப இந்த விலை நாங்க இப்ப வீசினா பாலை மீன் கண்டு வீசினாங்க பாலை மீன் கை மீனுக்கு வீசுற விலை இது அதை விட இது பெரிய கொஞ்சம் பொடி மீன் பாடும் திரளியல் அது எல்படும் இதுல திரளியல் பட்டாலும் அறியும் திரளி மீன்ன்றது இதுல கை மீன் அதை விட இது பெரிய அது கொஞ்சம் முட்டுக்கள் இது பெரிய மீன் கொஞ்சம் இது கையில வச்சு சுருக்கு மாதிரி வீசுறதா இல்லாட்டி போட்டுட்டு எடுக்கிறதா வீசுறாங்க நான் இப்ப பாடகை காட்டுறேன் பாருங்க கையில வச்சா வீசுறேன் பீச் வேலை தானே பீச் வேலை இப்ப நாங்க இது மீன் பட்டதை அப்படி அள்ளி போட்டு கொண்டு கொண்டு வந்து காட்டிருக்கணும் உங்களுக்கு ஒருபாடு மீன் ஒருபாடு 12 ஒரு பாடு வட்ட மீன் ஒரு பாடாது பெரிய மீன் பாலை மீன் பாலை மீனுக்கு வீசினது இப்போ பாடுற மீனை போய் பார்க்கலாமே மீன் பாடுறது என்னடா மட்டக்களப்புன்னு சொல்லுவீங்க மட்டக்களப்பு இந்த கலப்புல பாடுற மீன் இருக்கா அவருக்கு போய் பார்ப்போமா பாடுற மீன் பார்க்கலாம் நைட்ல 12 மணிக்கு மேல தான் பார்க்கலாம் கல்லடி பாலத்துக்கு கீழே என்ன ரைட்டு நாங்கள் ஏற்கனவே ஒன்று பார்த்து நாங்கள் அந்த ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும் அது பாடல் மாதிரி இருக்குமெண்டு என்ன அது என்னன்னு சொன்னா அப்படியாது பரம்பரையாக அப்படியே சொல்லியிருந்தானே அதான் அந்த கீழே சங்குகள் மாதிரி இருக்கு சங்கு பெரிய கட்டு இருக்குத்தானே அந்த கட்டுகள் கட்டுறதுல அதுல சங்கு தண்ணிக்குள்ள சத்தங்களுக்குள்ள மீன் கத்துற மாதிரி தான் சத்தம் இந்த சங்கு சத்தங்கள்லாம் இருந்தது இப்ப இல்ல மற்ற சொன்னா இப்ப மீன் அந்நேரங்கள்ல மீன் இனம் இருந்தக்குள்ள அந்நேரம் அது நடந்திருக்கலாம் இப்ப மீனினத்தை விட மனுஷன் கூடி மற்றது சட்டவிரோதமான விலையில் நடக்குது அதான் பிரச்சனை அழிச்சு போட்டாங்க இப்ப அழிவுகள் நடந்துதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே 28 விதமான மீன் அழிஞ்சு தந்தா சொல்றான் ஆயுள் சொல்றேன் எங்கட தம்பி அவர் கடலுக்கு போவாங்க வீசுவாங்க எல்லாம் இப்ப பீச்சு தொழில் தெரியாதாக்கள் என்ன செய்வாங்க இந்த தொழிலை பழகிட்டோன்னே வலையை பத்தி எல்லாம் தெரியாது இந்த வலை மூட்டை தெரியாது வலை கரையை நண்டு வீச தெரியாது இந்த தோணி நண்டு வீச தெரியாது அதான் பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போகலாம் தொழில் செஞ்சுட்டு போகலாம் ஆனா இந்த வலைகட்டு தொழிலுக்கு போக மாட்டோம் சட்டவிரோதமான வேலையை செய்யறல எங்களால கஷ்டப்பட்டு என்ன வேலை செய்யணுமோ ஆனா இவங்க தொழில் தெரியாதாக்கள் நினைவாங்க கல்யாணம் கட்டித்தாங்க குடும்பமாக நீ என்ன செய்யற என்ன செஞ்சுட்டு நம்மள சாப்பாட முடிக்கும் அதாலதான் அந்த அழிஞ்சது காரணம் தான் அதான் பிரச்சனை எங்கட பகுதியெல்லாம் அங்க அந்த கடல் அட்டைகள் இப்ப பட்டி போட்டு வளர்ப்பினோம் அதுகளுக்கு இங்க அனுமதிகள் இல்லை இது வந்து எங்கட இதுல கடலை மடிச்சு பட்டி மாதிரி அது வளர்க்குறாங்க ஆனா இங்க அப்படி இல்லை இங்க எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க டைவிங் போய் வந்தா இங்க ஒரு கொம்பனி இருக்கு குஞ்சு பிடிச்சி அந்த கொம்பனி மூலமா தான் நாங்க இறங்குறோம் இறங்குனா எங்களுக்கு லைசன்ஸ் கொம்பனி அடுத்துரும் நாங்க எடுக்கல ஒரு கொம்பனி மூலமா இருந்துதான் அந்த கொம்பனி என்ன செய்து எடுத்து எங்களுக்கு இப்ப காசு நாங்க இப்ப 10 அட்டை எடுத்தா 10,000 ரூபா ஒரு 1200 கொடுத்துருவோம் அப்படியே கொடுத்துருவோம் நாங்க எங்களுக்கு உயிரா எடுக்கிறதெல்லாம் இல்லை உயிரா எடுத்து வளர்க்கணும்ன்றது எங்க அப்படி தரல இப்படிதான் மலை எடுக்கிறேன் அப்படி எடுத்து ஒண்டா அடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டணும் பண்ணதுக்கு இல்ல வீசாங்க கிளீன் பண்ணா இல்ல இப்ப வீசல இதை காட்டுறோம் இப்ப இப்படி எடுத்தோம்டா இப்படிதான் எடுத்து நிப்போம் இந்த பாருங்க இப்படி எடுத்தோம்டா சொன்னா
நம்ம சும்மா ஓங்கி காட்டுறேன். எப்படி எடுத்து இந்த தோணிலேருந்து இதே மாதிரி தம்பி தோணிலே கரையும் இப்படி எடுத்து இப்படி வீசு தெரியும் அப்படியே ரவுண்டாக விரிஞ்சு ரவுண்டாக விரியும். இது நாங்கள் பார்த்து வீசுறல்ல, சும்மா இரவையிலே இப்படி வீசிட்டு போகிறோம். மீன் கிளையால் கை மீன் கிளையால் வரும். இப்போ நாங்கள் பாலை மீன் கிளைக்கு வீசி நாங்கள் 3 தோணி 3 தோணி வீசி எங்களுக்கு மட்டும் தான் பட்டது. அவங்க 2 பேருக்கு இல்லை. அதுவும் ஒரு இல்லை கொடை தானே என்ன படுறது. இன்றைக்கு மட்டக்களப்பில் இறுதி நாள். வளமையாக ஒரு எனர்ஜியாக எழும்புவோம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது பிரிய போகிறோம்ண்டு. சரி, எங்களோட நின்ற சுதந்திரன் அண்ணா இருக்கிறான் நானே, அவர்கிட்ட ஒரு மறைந்திருக்கிற திறமை ஒன்று இருக்குது, எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வந்து அந்த திறமையை வந்து காட்ட போகிறோம். என்ன மியாவ்? இவர் வந்து அந்த மாதிரி வந்து பாட்டு படிப்பார், பைலா போடுவார், தாளம் போடுவார். இன்றைக்கு படிக்க போகிறோம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமண்ணா உங்களுக்கு? ஒரு கேன் இருந்தாலே போதும். ரைட், ஓகே. இப்போ இதில் ஒரு இசை கச்சேரி வந்து போட போகிறோம் வெளிவிட உடனே. இதில் எல்லாம் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கொஞ்சம் ஒரு டல்லாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு போகிறோம் என்னண்ணா போனாலும் பிறகு என்ன வர்றதானே நினைச்சோட. ரைட், போடுவோம்மா, பாட்டு ஒன்று போடுவோம்மா. ரைட், இப்போ பாடல் ஒன்று பாட போகிறோம். நேற்றவு எங்களுக்கு பாடி காட்டினவர் இதை நாங்கள் எடுக்கல. இன்றைக்கு அதோடு சேர்ந்து இங்கே எவரும் வந்து பாட போகிறேன். நான் பாடுவேன், பாட்டு தெரியாது. சரி, இன்றைக்கு வந்து மட்டக்களப்பை விட்டு போகிறோம். கவலையாக தான் இருக்கு, இருந்தாலும் அந்த அண்ணாண்ட திறமையை வந்து இன்றைக்கு வெளிப்படுத்துகிறோம். நேற்றவு அந்த மாதிரி நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நாங்கள் பாட்டு கச்சேரியை இறக்கி இருப்போமே. அதுக்கு மட்டும் குறையில்லை, அதுக்கு மட்டும் குறையில்லை. அதான் நடக்கும். நம்ம 2 நாள் தான் சத்தம் இல்லாமல் இருக்கு. படத்தை நாங்கள் 2 படியாக தான் சத்தம் இல்லாமல் இருக்கோம். இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கலாம் நாங்கள் விஜய் இது பார்க்க சுற்றி பார்க்க வராட்டியும் தொழிலுக்கு போய் வாகன நேரம் எல்லாம் எடுத்து இந்த பொடி நடிஞ்சது இப்படி நல்லா ஃபன் பண்ணுவாங்க. வருவானு பாட்டு படிப்பாங்க, கிடப்பாங்க. எப்படியும் கொஞ்சம் 12 மணிக்கு தான் ஒருத்தந்தே போவானு. நம்ம 1 மணிக்கு தான் போயிட்டு அதில் 4 பேர் தானே. அவன் கொஞ்சம் இது இல்லை, இல்லாட்டி அவனை வந்தாண்டா ஒருத்த கிடந்து முடிச்சு பாத்தி பண்ணி பாட்டு படி இப்படி எந்த நேரம் ஆகலாம் தான். அதுக்கு மட்டும் குறையே இல்லை. சரி, இன்றைக்கு வந்து பாட்டு கச்சேரி இசை மலை இல்லைனே தயாரா? தயாரா. சரி, பாட்டு படிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க. கண்ணாடியே வளைக்கிறேன், கண்ணாடியே வளைக்கிறேன். சரியா, அடிப்பீங்களா இது? சரி, இந்தியால வந்து தண்ணி கேன் அவ்வளோதான், வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. ரைட், படிப்போம்ண்ணா. ஒரு அம்மாவுக்கு ஒரு பாட்டு படி. அம்மாவுக்கு ஒரு பாட்டல் முதலாவது அம்மா உண்டு இதுலேருந்து வந்து தொடங்கும். இன்றைக்கு உங்களுக்கான நாள். நாங்கள் போகிறோம், கவலையாக இருக்கிறோம். ஒரு எல்லாருக்குமே பாட்டு படிச்சு. சரி சரி, அம்மாவோட பாட்டு படிப்பேன். அம்மா நான் சும்மா இல்லாட்ட பாட்டு படிப்பேன். சரியா, அதை கொஞ்சம் கூடுதலாக நான் கேட்பேன், படிப்பேன். லிரிக்ஸ் எடுங்க நாங்களும் படிப்போம். நாங்கள் லிரிக்ஸ் எடுக்கிறேன், நீங்கள் பக்கத்தில் என்ன பாருங்க. நீங்கள் படிப்பீங்களா? லிரிக்ஸ் எடுத்தால் படிக்கணும். சரியா, இங்கே ஸ்டேடியம்ல ஏறி படித்தேன். அப்ப பெரிய ஒரு பாடகரை தான் நாங்க இவ்வளவு நாள் பக்கத்துல படிக்க சொல்லி இங்க பொடியில் விட மாட்டாங்க, படிக்கிறாங்க படிக்கான். அவருக்கு தேவையில்லை ரிலாக்ஸ், உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும், படிக்கிட்டு. இப்போ புவனேசங்கல் படிக்க போறார். புவனேசங்கல் கல்யாணம் போய் பாட்டு பாட தெரியுமா, சமையல் தெரியுமா? விடிய காலவே கடை தாங்க கடைசி வரைத்தாலேயே. சரி, என்ன வை நெட்வொர்க் பிரச்சனை. நீங்கள் படிங்க, நாங்கள் இடையில வந்து ஜாயின் ஆகும். சரி, நீங்கள் படிங்க. வருதா? இல்லை நீங்கள் படிங்க இடையில வர. லெட்ஸ் ஸ்டார்ட் த மியூசிக். அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ராவு
பகல் கண்முழிச்சி நாளும் முன்ன பார்த்திருப்பா தாலாட்டு பாடி வச்சு தன் மடியில் தூங்க வைப்பா பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா உள்ளத்துல ஒன்று வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா கொஞ்சம் அதாவது அதான் கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு துடிக்கும் தாயி போலதான் நண்பன் அவனே சாமி கிட்டத்தான் ஒன்ன நினைச்சி வேண்டி இருக்கும் அன்பன் அவனே தந்தாலும் தராம போனாலும் உன்னை தாங்கும் அவ கோயில் தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா அங்க அடுங்க ஓ படிங்க அடுங்க படிடா இல்லையே அகல் வருவே நீங்க ஒரு பந்தி மிஸ் பண்ணிட்டீங்க என்ன விஷ் நெஞ்சு கிழிச்சு மந்திரம் சொன்னா வந்து ஓ அது அதில் மற்றடியில் அணி வருவேண்ணே அது ஸ்டார்ட் என்ன சார் முடக்கு தொடக்கத்தை அடுத்த பாடலுக்கு போவோம் அடுத்த பாடலுக்கு போவோம் ரைட் அடுத்த பாடல் நீங்க படிங்கடா லிரிக்ஸ் எடுத்துட்டு பார்த்தோன்றீங்க இல்ல இல்ல இந்த இந்த பாடல் லிரிக்ஸ் எடுத்துட்டு பாடுவோம் இப்படி காட்டடி அவர் நல்லா பாடுறாரு சரி சரி இந்த பாடல் வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் சரியா உடனேதாங்க சரி சேர்ந்து 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 எல்லாரும் எல்லாரும் என்ன என்ன பாட்டு எல்லாரும் பாடக்கூடிய ஓடிங்க நேற்று என்ன பாட்டு பாடினாங்க நேற்று என்ன பாட்டு பாடினாங்க மறந்துட்டேடா போனால் போட்டும் போடா ரைட் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா தெரியாது நானா இஞ்சாடா நான் படிக்கிறேன் தெரியாது லிரிக்ஸ் எடுத்தா போனால் போகட்டும் நான் படிக்கிறேன் இந்த பாட்டு முடியும் மட்டும் நான் படிக்கிறேன் எனக்குள்ள இருக்கு இங்க 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 எங்கட மண்ணில் பிறந்து எழுதின ஒரு பாட்டு சுனாமிக்காக சுனாமி அடிக்கொன்னே படிச்சு ஓகே ஓகே அது கொஞ்சம் இப்போ வரைக்கும் நெஞ்சு உறுதி கொண்டைகளாக இருக்கு எங்களுக்கும் அது நெஞ்சில் பதிஞ்சுது சரியா சுனாமி சுனாமி ஏழ மக்களையே வாரி போன சுனாமி 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 ஏழ மக்களையே வாரி போன சுனாமி என் பாட்டுக்குள் ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா என் பாட்டுக்குள் ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா சுனாமி சுனாமி ஏழ மக்களையே வாரி போன சுனாமி படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை பழா போன கடலுகளி போனதையா உள்ள பழா போன கடலுகளி போனதையா உள்ள சுனாமி சுனாமி ஏழ மக்களையே வாரி போன சுனாமி மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே அலையாய் நொடி பொழுதில் உருக்குலைத்த கடலே மலையாய் மனிதர்களை வாழ வைத்த கடலே அலையாய் நொடி பொழுதில் உருக்குலைத்த கடலே செழிப்பாக மக்களை வாழ வைத்த கடலே செழிப்பாக மக்களை வாழ வைத்த கடலே இப்போ தெருவெங்கும் பிணவாடையை வீச வைத்த கடலே இப்போ தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடலே சுனாமி சுனாமி ஏழ மக்களையே வாரி போன சுனாமி தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே திரும்பினால் மனித வாழ்வு துயரம் என்றதே தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே திரும்பினால் மனித வாழ்வு துயரம் என்றதே காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே
இனியொரு சுனாமி வேண்டாம் எந்தன் சாமி, இனியொரு சுனாமி தாங்காது பூமி, சுனாமி சுனாமி ஏழ மக்களையே வாரி போன புனாமி. என் பாட்டுக்குள் ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா, அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா. உண்மையிலேயே வந்து இதுக்கு கைதட்டுறதுக்கு மனம் வரையில அவ்வளோ உணர்வுகள் இருக்கு இந்த பாடல். இப்போ பாட்டு போடக்கு இந்த மியூசிக்கள் வந்து கெடுத்துடும். இந்த பாடல் வரிகளும் வந்து ஒவ்வொன்றா அப்படியே எங்களுக்கு வந்து விளங்குது. அந்த சுனாமி வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களை அவ்வளோ வரிகளில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்களோட உணர்வை வெளிப்படுத்துறது தான் பாடல். அந்த பாடல் மூலியமாக வந்து கணக்க விஷயங்களை செய்யலாம். போர்க்காலத்தில் போராட்ட காலங்களையும் கூட கலையின் நாடகங்கள் பாடல்கள் மூலியமாக வந்து பல உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கணும். அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த பாடல் கேட்க எங்களுக்கு அப்படி தான் வந்தது ஒரு பாடல்லாம். நான் அது மூலியமாக வந்து கணக்கு இதில் வெளிப்படுத்தலாம் எங்களுக்குள்ள இருக்கிற இதில். சரி சரி கவலைக்குள்ள நான் போவேன். ரைட், அடுத்தது வந்து போனால் போகட்டும். எங்கதான் இந்த பாடல் வந்து எல்லாரும் பாடணும். பாடாம இருக்கிறாங்களுக்கு பாடணும். சரியா? இங்க கணேசங்கள் பாடணும். தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் பாடுவேன். பையன் தெரியும் தானே, பாட்டு சும்மா பாடுறவன் ஒன்ன பாட மாட்டான். சரி, இந்த ஒரு மைக்க கொடுப்போம். இல்ல இல்ல அதை வச்சிருங்க. இல்ல 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 பாடுவேன். அது கேட்க இந்த அப்படி இருந்து வைங்க, வைங்க கொமனா வைங்க. இல்ல வைக்கலாம், சூடு வைக்கலாம். இது கீழே வச்சா அப்படி கையில வச்சு ரட்டி ஆதித்த இந்த பாட்டு போட்டா லிரிக்ஸ் பாடாம பாடுவோம். அது புறா பாடும். முதல்ல இதுக்கு ரத்தி ஆதித்தனுக்கு இப்படி இப்படி எல்லாம் அடிக்க மாட்டுறாங்க. அது நாங்க நோம்பலா பாடுவோம். அது புறா பாடுவோம். சரி, இந்த பாட்டு வரி பாடுட்டா. ஓ இல்ல அது பாடு வரி பாடுட்டா. ஓ சரி பாடு. அது பிரச்சனை இல்ல, அது பாடலாடு பாடு. இப்போ இந்த பாட்டு படி. இந்த பாட்டு படிச்சு என்ன கொண்டு அண்ணாக்கும் கொண்டு கொண்டு மைக்க அண்ணா பக்கத்துல இருந்தா குரல்ல போடு. இல்லாட்டி கீழே இப்படி இப்படி வை தெரியுற மாதிரி. ஒப்புல இருக்குது மைக். எந்த நீங்க வச்சிருந்தீங்க? இல்ல இல்ல ஒண்ணுங்க. இது ஒன்று சரி, இப்படி இப்படி வச்சிரு. இப்படி இப்படி மற்ற பக்கம். ரைட். சரி, இதுல வாங்க. இந்த பாடல் சரி அக்கா இப்படி இருந்தா தான் பிரேமக்குள்ள வருமாப்பா. பிரேம சரி தள்ளி போகலாம். அண்ணாக்கு வந்துட்டு வீட்டை இசை கச்சேரி நிக்காது. கடைசிதான் வீட்டை அண்ணா கச்சேரி அடிக்கிறோம்ப்பா. சரி, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். சரி சரியா சரியா? இப்ப வந்து போனால் போகட்டும் போடா என்ற பாடல் வந்து டெடிகேட் செய்யப்படும். பழைய பாடல்கள்லாம் அந்த வரிகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகா இருக்கும். ரைட் சோல்ஜர் சேரா எல்லாருமே வந்து பாட போறோம். அண்ணா தொடக்கி விடுங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாருடா, போனால் போகட்டும் போடா. வரி அடுத்த இதா வேணும். சரி, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவானோ, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையை நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஏல
எலும்புக்கும் நரைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேன் இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகமாடும் கலைஞனடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா எல்லாம் பாத்ரூம் சரி அடுத்த பாட்டு என்ன போ பாடணும் ஏதாவது என்னோட அத நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்ற பாட்டு அப்படி அப்படித்தானே போய்கிட்டுருக்கீங்க நேரம் பேரும் தெரியும் தான் பெருமா எக்கச்சக்கமாக தலைக்கு நிறமுறத்தால வராது இல்லாட்டி ஃபுல்லாக எல்லாம் தெரியும் தெரியான்றது ஒன்று இல்லைன்னு போயிடுச்சு தெரியானது ஒன்றும் இல்லை எல்லாம் தெரியும் பாட்டு முழுதும் படிப்பேன் எல்லாம் செய்வேன் அதெல்லாம் எக்கச்சக்கமாக நிறைஞ்சு வைத்து மெமரி கூடிது மெமரி கூடிதான் தான் பிரச்சனை மெமரி ஃபுல்லாகிது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அவ்வளோ ராஜா சரி இப்போ அடுத்த பாடல் வீட்டை இருந்து கோல் வந்தாலும் அண்ணா இதை முடிச்சுட்டு தான் போகிறோம்ன்றிருக்கிறார் 8 மணி தான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு பாடல் உங்களுக்காக எங்கள் மட்டக்களப்பு மண்ணிலிருந்து இதோ உங்களுக்காக நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா காலம் வரும் காத்திருந்து பாடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா காலம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தான் பொன்னான உலகென்று பெயரும் வைத்தான் அந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆத்து வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா காலை எழு தினம் உன்னை விட்டால் பூமியிலே கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி காலை எழு தினம் உன்னை விட்டால் பூமியிலே கவலை எடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஹே நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆத்து வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா ஓ
இப்பதான் களை கட்டுது இருந்தாலுமே வந்து நேரம் போதாதபடியாக முடிக்கிறோம். அதை விட அண்ணா வந்து எக்கச்சக்க பாடல்கள் எங்களுடைய உணர்வுகளோட தொடர்புபட்ட பாடல்கள் வீட்டுல இருந்துட்டு போயிட்டு வரும் வரைக்கும் பாடலாம் எல்லாரும் பாடுனாங்க. இப்ப இந்த பாட்டை கேட்டு மட்டக்களப்புல நிக்கணும் மாதிரி கிடக்கு. பாயோட கட்டி போட்டாச்சு மட்டக்களப்புல. சில பாட்டுகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் போட முடியாத பாட்டுல நாங்கள் தனிப்பட்ட முறையில பாடினாங்களே. உண்மையிலே சில விஷயங்கள் வந்து காட்ட முடியாது, அதனால பின் விளைவுகள் வருமண்டபடியா வந்து அந்த பாடல்கள் வந்து நாங்கள் பாடினாங்க. உண்மையிலே சந்தோஷம். அண்ணாண்ட இது திறமை கணக்கு இருக்கு. பாட உண்டு, கச்சேரி உண்டு, கட்டாயம் உங்களுக்கு இன்விடேஷன் வருமா இதை பார்த்துட்டு? சரியா? இல்ல எங்கட இசைக்குழு, எங்கட ராசாத்தி இசைக்குழுவால வரும். சந்தோஷம். உண்மையிலே எழுதினால் இப்படி ஒரு விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்க பாடின எல்லாம் வெண்ணு மாதிரி வந்திருக்கோம், நாங்க பார்த்து சிரிக்கோம். அதுக்குதான் இந்த செட்டை வாங்கி போட்டா மைக் எடுத்தா படிக்கலாம். பக்கத்துல கோல் வரும் படிக்க சொல்லி. அப்ப சரி என்று நீ பக்கத்துல இருந்து போட சொல்லுவாங்க, இதா கிடக்குது கொஞ்சம் படிங்களேன் முப்பதியான்றா, இனி போட்டுட்டா படிக்கிறதா. பாட்டால அந்த உணர்வையும் மாத்தலாம். எங்களுக்கும் டல்லா இருந்து இப்ப இதான் வந்துட்டு சரியா வீட்டை போயிட்டு முதல் அங்க சமாதானப்படுத்திட்டு வாங்க. அப்படியெல்லாம் ஒன்று பேர் நடக்காது. அப்படி சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்ன 8 மணிக்கு மகள் கிளாஸுக்கு போகலாம். அப்போ அதுக்கு 8:30 9 போகணும். அதுக்காக கூட இருக்காங்க இந்த வாரங்களாட்டு. வேற ஒன்றுமே அப்படி சொல்லவே மாட்டாங்க, அப்படி கதைக்கவே மாட்டாங்க. இந்த மட்டக்களப்புல பயணத்தில் வந்து அண்ணாவை சந்திச்சது வந்து பெரிய ஒரு மைல்கல். எங்களுக்குமே வந்து சந்தோஷம். கணக்கு அனுபவங்கள் கணக்கு விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அண்ணாவை சந்திக்காட்டி நாங்கள் மட்டக்களப்பு மேலோட்டமாக டவுனில் பார்த்துட்டு இதான் மட்டக்களப்புன்னு காட்டிட்டு போயிருப்போம். ஆனால் அண்ணாவை சந்தித்தபடியாக கணக்கு விஷயங்கள் வந்து அரைஞ்சி உங்களுக்கும் வந்து தரக்கூடிய மாதிரி இருந்தது. நன்றி என்ற ஒரு வார்த்தையில் வந்து இதுக்கு நாங்கள் கடமை செய்ய முடியாது. அண்ணா கட்டாயம் யாழ்ப்பாணம் வாங்க. அதை விட கணக்கு எங்களால் முடிஞ்சது எல்லாமே என்னென்னு சொல்ல, சில விஷயங்கள் நாங்கள் வாய் வடியில் சொல்லலாது, செயல் வடியில் நிரூபிப்போம். என்ன சொல்லி கொண்டுக்கிறவன் செய்ய மாட்டான். இல்லை அதே மாதிரி தானே எவ்வளோ இந்த இலங்கையை சுற்றி எவ்வளோ உங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்தும் எதிர்ச்சியாக நான் வந்து இந்த இடத்துல உங்களோட சேர்ந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு எந்த குடும்பம் எல்லாரும் நாங்கள் எல்லாம் அப்படிதான். நாங்கள் எப்பயுமே அதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தது. இல்லாட்டி நான் இடத்துல நின்றுக்க மாட்டேன். 2 நைட்டு இதில் 10 நாள் நிற்கிறனால ரெடி தான். வீட்டை போய் லெட்டரை கொடுத்துட்டு வாங்க, ராஜரவா கடிதத்தை கொடுத்துட்டு வாங்க. சரி, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். இன்றைக்கு இதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இன்று மட்டக்களப்பிலேருந்து பயணத்தை தொடங்க போகிறோம். அண்ணா அக்கரைப்பட்டி நோக்கி பயணத்தை தொடங்குகிறோம். அக்கரைப்பட்டியில் இன்று இரவு அக்கரைப்பட்டி பீச்சில் வந்து உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்தார், போட்டில் பார்க் பண்ணிட்டு வந்தார். மலமையாக நாங்கள் ஒரு கேரளாவில் போட்டில் திரிகிற மாதிரி இந்த போட் தான் என்ன. சரி, அண்ணா வந்து அந்த சந்தைன்ற எந்த சந்தைன்னப்போ மீன்மடி சங்கத்தில் பொருளாளர். ரைட். என்ன மாதிரி நல்ல வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு மட்டக்களப்பு. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் தானே நேரத்தை கொஞ்சம் மீன்கள் குறைவு. இப்போ கொஞ்சம் மீன் படுகுது. டிசம்பருக்குலாம் கடல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ உங்களோட பிரதேசத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு செய்தரவன்மெண்ட் ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கா? குறை கட்டாயம் இருக்குது. சந்தை தான் பிரச்சனை. சந்தை நீங்கள் என்ன பார்த்தது சைட்டால் இடிஞ்சு கொட்டு போட போகுது. அதை நாங்களும் இதுக்கு முன்னாள் அமைச்சர் எல்லாருடைய அரசியல் எல்லாத்தையும் அரசாங்கம் ஊற்றி வரன்னு கலைச்சாங்க. ஆனால் அவங்க அதை செய்தாரமாகி இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு செய்தி இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும். நாங்களும் எங்களால் வேண்ட சங்கத்தில் வர வருமானத்தை வச்சு நாங்களும் ஒரு சிறிய தொகையை நாங்களும் கொடுப்போம். அதுக்கு நீங்களும் கொடுப்போம், கொடுக்குறாங்க தயாராகிறீங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தால் சரி. ஒரு சப்போர்ட் ஒன்று செஞ்சு ஒரு 60 அவங்க போட்டு ஒரு 10-15 லட்சம் ரூபா அப்படி சிலவு வரும். பெருசாக அளவுக்கு இல்லை. அந்த கட்டிடம் முடிஞ்சு கூட போகுது. ரைட். அந்த இஞ்சால மூடி கட்டின அந்த தண்ணி டேங்கி இருக்கிற பொங்கல். ஓகே. சரி, இப்போ வந்து சிலவில் வந்து ஊர் மக்களே வந்து இங்கே இருந்து எத்தனை பேர் வெளிநாடு போய் நிற்பினா தானே அவையிலே வந்து சிலவில் செய்ததுக்கு முன் வரவில்லை செய்கிற நிலப்பாட்டில் இல்லை சார். இப்போ இஞ்சதைக்கு மட்டக்களவை பொறுத்தமல்ல அந்த அளவுக்கு நிலப்பாடு 190% குறைவு தான். சரி, பார்ப்போம். மற்ற மாவட்டத்தில் அப்படிலாம் மற்ற மாவட்டத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு வெள்ளம் பேருக்கு வந்தாங்க வந்து சாமான கொடுக்குறாங்க, அரிசி பருப்பை கொடுக்குறாங்க இலைகளுக்கு. ஆனால் இந்த மாவட்டத்தில் அப்படி என்ன இந்த போன புறத்து வெள்ளத்தில் ஒரு கூட ஒரு 10 ரூபாய் சாமான் வந்து இந்த எவ்வளோ இருக்கிறாங்க. அப்படி செய்யறதில்லை. வேறு ஏதாவது பிரச்சனை? வேறு எங்களுக்கு பெரிய பிரச்சனை எங்களுக்கு அந்த சந்தை பிரச்சனையா அரசியல் ஏதோ ஒரு கையால் ஏதோ ஒரு வழியால் செய்தா பெரிய உதவியாக இருக்குது. அந்த சந்தையை நம்பி வந்து எத்தனை குடும்பங்கள் வாழுது? அது இப்போ சாதாரணமாக இந்த ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குமே. பாலமீன்மடு, சிராய்மடு, மட்டிக்களி, நாவலடி, சுவிஸ் கிராமம்,
இப்படியான ஆட்கள் எல்லாரும் அதெல்லாம் வந்து போட்டை விட்டு தொலைச்சிட்டு போகிறாங்க. அது வந்து நாங்கள் இலங்கையில் வந்து எல்லா இடம் வந்து போனாங்க போய் வந்து மீன் சந்தை என்ன வந்து ஒரு மனம் அடிக்கும். அந்த மீன் எல்லாம் பக்கத்தில் எல்லாம் கொட்டி கிடக்கும். இந்த சந்தைக்கு வந்து நான் வந்து அந்த ஒரு 2 மத்தியானம் தான் சந்தை மாதிரியே இருக்கு. மற்றபடி நல்லா ரஜிஃபோமில் எடுத்து மீனை மூடி கட்டி கொண்டு வருவாங்க. போட்டில் எல்லாம் கொண்டு மூடி கட்டி நீட்டாக கொண்டு வந்து வச்சு அதிலே வச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு கழுவிட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க. அதில் வர வருமானத்தை வச்சு 2 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறோம். ஒரு 20,000 ரூபாய்க்கு 10,000 கொடுக்குறோம். நீ அவங்க அந்த கலெக்ஷன் பண்ணுற காசை கலெக்ஷன் பண்ணுவாங்க. நீ அதில் வர வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு மித்த இந்த சந்தை வேலையும் பார்த்து சின்ன சின்ன வேலையை செஞ்சு பெயிண்ட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து பார்த்த உடனே தான் பெயிண்ட் பண்ணாங்க. 50,000 ரூபாய் செலவு. இதில் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். மற்ற செத்த விடு வந்தாங்க மீன் பிடிச்சி சங்கத்தில் உள்ளாக்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். மரணம் கொடுப்பன வேண்டி சொல்லி ஒரு 10,000 இந்த வார வருமானத்தை வச்சு தான் சந்தையில் வர வருமானத்தை வச்சு தான் 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து அந்த கரண்ட் பில்லு கட்டி அவங்களுக்கு எதை செய்கிறோம். பராமரித்து கொண்டு வர தான். அதான் நீங்கள் இந்த உதவி உண்டு வேறு எங்கன்னு நினைங்க. ஒரு உதவி உண்டுன்னா எங்களுக்கு இதான் மெயின் உதவி. அந்த கட்டிடம் இல்லாமல் பாதுகாக்கிறது. ஏன்னா இருக்கிற கட்டுறதை விழுந்தா பிரச்சனை. நாங்களும் எல்லாத்தையும் சொல்லி எடுத்து ஒரு மினிஸ்டர் இந்த வந்து இடத்துல பெயிண்ட் அடிக்க பிள்ளைங்க அவர்கிட்ட சொல்லி அவர் கொஞ்சம் செய்தானது பண்ணார். போடக்கூட ஏதோ அரசியல் அது மாறிட்டு அதுவும் முடிஞ்சு அப்புறம் இப்படி தான் சொல்ல ஒரு தரும் செய்தாரமாக இல்லை. சரி, நாங்கள் இது போடுறோம். இது மூலியமாக அது ஏதாவது நடந்தால் கட்டாயம் நீங்கள் எங்களை ஏதோ ஒரு வழியில் தொடர்பு போகலாம். நீங்கள் சுரேந்திரன் அண்ணா அவர் 2 வழியா சுரேந்திரன் சுரேந்திரன் தான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தா. அவர் வந்த வழியாக தான் நாங்கள் இப்போ 3 நாளாக எக்ஸ்ட்ராவாக நிற்கிறோம். இல்லை அடுத்த நாளே வலிக்கிட்டு இருப்போம். கடல் பார்க்க அதுதான் உள்ளே எல்லாம் போய் சமையல் எல்லாம் செய்தோம். எல்லாம் நல்லா இருந்தது. எங்களுக்கு என்ன ராஜன் எங்களுக்கு செய்ய முடியாது. சந்தையை கொஞ்சம் ஆறாகக்கூடிய நாங்களும் கொஞ்சம் உதவி செய்வோம். அதான் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு ஒரு பங்கு நாங்களும் போடுவோம். வார வருமானத்தை வச்சு எந்த ஆசை இல்லை. இந்த சந்தையில் வார வருமானத்தை வச்சு நாங்களும் ஒரு 4 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ ஒரு வழியாக நாங்களும் பங்கு இருக்கு. ஆனால் ஒரு 10-15 லட்சம் அப்படி ஆகும் நினைக்கிறேன். சிலவாகும் நினைக்கிறேன். அந்த கட்டை நமக்கு தெரியும். நான் இன்ஜினியர் இல்லை. ஆனால் அப்படி சிலவாகும் ஒரு 10-15 லட்சம். சரி, இதில் வந்து உங்களோட நம்பரையும் வந்து சொல்லிவிடுங்க. அப்படி ஏதாவது நடந்தால் வந்து நேரடியாக உங்களை தொடர்பு கொள்வேன். நான் 07 60 189 776. சரி, இந்த நம்பருக்கு வந்து யாராவது இங்கேருந்து ஊரில் போனார்கள் உங்களுக்கு இது இருக்குது உங்களோட ஊரில் வளர்ச்சி கருதி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அண்ணாவை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பொருளாளர் அவர் தான். சந்தோஷம் உங்களை இந்த இடத்துல சந்திச்சது. நன்றி. நன்றி. அண்ணா வந்து வேனை கண்டுட்டு போட்டில் போய் கொண்டு வேனை கண்டுட்டு இஞ்சால அப்படியே நின்றுட்டு வாரார். மட்டக்களப்பை விட்டு போக மனமில்லை தான். ஆனால் அடுத்ததுக்கு போய் தானே ஆகணும்.